எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்ஸ் பூம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். Big income tax relief. That is what budget 2025. Saturday is a big day for the Indian economy. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. Short-term gains on certain financial assets shall henceforth attract a tax rate of 20%. So my take is railway sector, second one is pharma sector. 400 new generation Vande Bharat. ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 22,000. Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இதில் வந்து நம்ம பட்ஜெட்டோட 2025 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலீஃப். ஸோ எல்லா மிடில் கிளாஸுமே முக்கியமாக எதிர்பார்க்கறது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு இன்கம் டேக்ஸில் ரிலீஃப் கிடைக்கும்ன்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் ஒரு பெரிய அஜெண்டாவே போயிட்டுருக்கு. அப்போசிஷன்ஸ் எல்லாருமே அதை வந்து ஒரு கூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் ரெவென்யூவை காட்டிலையும் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸோட ரெவென்யூ அதிகமாகிடுச்சு இந்தியாவில். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020-21 பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வந்து 5.5 lakh crores-உம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 4.9 lakh crores இருந்துச்சு. அது 2021 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு 2023-2024 கொஞ்சம் பார்டரில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கேப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2024-25 மட்டும் கார்ப்பரேட்ஸ் வந்து 9.2 lakh crores வந்து இன்கம் டேக்ஸ் ரெவென்யூ வந்திருக்கு. அண்ட் அதே டைமில் இண்டிவிஜுவலோட இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ரெவென்யூவாக கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமானா கண்டிப்பாக கிடையாது. கார்ப்பரேட்ஸை விட இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்போ அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸில் ஒரு சேஞ்சஸ் வரணும். அதில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 2 விஷயம் எதிர்பார்க்கலாம். ஒன்று, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50,000 75,000 அதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாம் 75,000 1 lakh வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸில் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 7 lakhs-லேருந்து 10 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஏற்றுறதும் இல்லை. ஹையர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஸ்லாபை வந்து இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் ஸ்லாபை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் இப்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இண்டிவிஜுவலுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்ஸ் திருப்பி ஒரு பெரிய மேஜர் பூம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். 2வது முக்கியமான விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதில் வந்து ஏதாவது குறைப்பாங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸில் வந்து 10% இருந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து கிட்டத்தட்ட 12.5% மாற்றிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 15% இருந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து உங்களுக்கு 20% மாற்றிட்டாங்க. எக்ஸம்ஷன் லிமிட்டும் 1 lakhலேருந்து 1.25 lakhs மாற்றியாச்சு. Short-term gains on certain financial assets shall henceforth attract a tax rate of 20%. Long-term gains on all financial and non-financial assets, on the other hand, will attract a tax rate of 12.5%. I propose to increase the limit of exemption of capital gains on certain financial assets to 1.25 lakh rupees per year. ஆனால் இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா திருப்பி அந்த 12.5லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்களா? இது யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இது ட்ரேடர்ஸ். ஏன்னா நார்மலாக இந்த ட்ரேடர்ஸ் தான் உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்களுக்குலாம் தான் உங்களுக்கு மேஜராக ஒரு பெரிய லெவலில் ஆடின்னு சொல்லணும். ஸோ அதனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது மிஸ்டர் ரமேஷ் தமானி சொன்ன மாதிரி தான் last budget session they changed the capital gains rate. So I don't think they're going to change that another time. They can't keep changing that because that sends a bad policy signal in terms of continuity. So what will perhaps change is the income tax slabs. I think they'll be a bit more better for the middle class. So I think you'll see some changes in direct tax rates. But other than that, I don't expect to see any major changes. கண்டிப்பாக இது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஏன் மாற்ற மாட்டாங்கன்னா அவரே அதுக்கும் ஆன்சர் சொல்லியிருந்தாரு. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் ஏற்றுறதும் ஒரு வருஷம் இறக்குறதும் திருப்பி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து போயிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி இதை பற்றின பேச்சு இருக்காதுன்றதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் லாஸ்ட் 3 years முன்னாடி வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதை கட் பண்ணும்போது நிறைய பேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு பூம்.
நிஃப்டி 50லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி திருப்பி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு வேளை பண்ணாங்கன்னா மொத்த பேருமே கவர்மெண்ட் மேலே உங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸோட அதிகமாக போய்ட்டுருக்கு. இதில் இவங்களுக்கு இன்னும் ரிலீஃப் கொடுத்தீங்கன்னா அப்போ மிடில் கிளாஸாக இருக்கட்டும் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக கார்பரேட் டேக்ஸ் கட் இருக்காதுன்றது தான் இதில் எக்ஸ்பெக்டட். ஃபைன். அதுக்கு அடுத்தது முக்கியமாக செக்டார் வைஸாக பார்க்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டி கேபெக்ஸில் உங்களுக்கு எது அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற போது ரயில்வேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் செக்டார். முந்தின பட்ஜெட்டில் தாக்கல் செய்யும்போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 400 வந்தே பாரத் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸில். அந்த 3 இயர்ஸ் வந்து 2025 வருது. 400 new generation Vande Bharat trains will better energy efficiency and passenger riding experience will be developed and manufactured during the next 3 years. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 136 or 160 கிட்ட வந்தே பாரத் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறதும் இந்த இயருக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கப்படும் ரயில்வே இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒதுக்கப்படும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% இன்க்ரீஸ் இன் ரயில்வே அலோகேஷனில் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஒரு 18% to 20% வரைக்கும் அதிகமான அலோகேஷன் இருக்குன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்ட் ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,52,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இட் கேன் கோ அப் டு 2,90,000 crores to 3 lakhs வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டட். ஸோ அடுத்தது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டாரில் முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைட்டிலாகவே சொல்லியிருக்காங்க தி ஹெல்த் கேர் செக்டார் டிமாண்ட்ஸ் த கவர்மெண்ட் டு டிசைட் ஃபார் அபாலிஷ்மெண்ட் ஆஃப் GST ஆன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் இம்போர்ட் டியூட்டி ஆன் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ். வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு லைஃப் சேவிங்க்கு முக்கியமான ஒரு சில மெடிசன்ஸில் வந்து அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான மெடிசன்ஸில் இதில் வந்து GST வேண்டாம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது GST அபாலிஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளை சொல்லிட்டு இருக்காங்க. மெடிக்கல் இம்போர்ட் டியூட்டி ஆன் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ். ஸோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கும் GST வந்து அபாலிஷ் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒருவேளை இதில் ஏதாவது உண்மையிலே கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி வி கேன் சி மேஜர் பூம் இன் ஃபார்மா செக்டர். ஸோ கண்டிப்பாக எவ்ரி பட்ஜெட்டில் ஃபார்மாக்குன்னு ஒரு ஒதுக்கீடுன்றது இருக்கும். அதே மாதிரி R&Dயாக இருக்கட்டும் இன்னும் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அலோகேஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஃபார்மா செக்டர் ஹேஸ் அ குட் பொட்டன்ஷியல். நான் ஏற்கனவே வீடியோஸ்லையும் சொல்லியிருந்தேன் 2025 ஃபார்மா செக்டரும் நல்ல ஒரு பர்ஃபார்மிங் செக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான முதல் படி வந்து இந்த பட்ஜெட்டில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ மை டேக் இஸ் ரயில்வே செக்டர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார்மா செக்டர். ஸோ இதுக்கு அடுத்தது மூணாவது ஒரு முக்கியமான செக்டர் என்னன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் EV செக்டர். ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா EV செக்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே போயிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் EV செக்டாருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு புது அலோகேஷனும் அதுக்கான ஒரு முன் நிறுத்தத்தையும் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றது மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக EVயில் வந்து ஒரு பெரிய பூம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 22,957 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் வந்து 23,000. அந்த 23,000க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,800 வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். மார்க்கெட் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 22,800 தான் வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பிரேக் ஆச்சுன்னா அடுத்த மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21,700 to அந்த 500 ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கீழே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் மார்க்கெட் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஒரு வேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுனால் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் வில் பி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கரெக்ஷன். ஸோ இந்த செகண்ட் ஃபேஸுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் 10%, செகண்ட் ஃபேஸ் கிட்டத்தட்ட நமக்கு 15% கிட்ட நமக்கு பாட்டம் டவுனுன்ற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாத்துமே மார்க்கெட் வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் தி பட்ஜெட். ஸோ மேஜர் மொமெண்டம்ன்றது இன்னும் ஒரு 1 or 2 டேஸுக்கு சின்னதாக இருக்கும். ஒன்ஸ் பட்ஜெட்டில் தான் நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வாலடைலிட்டி வில் பி ஐடென்டிஃபைட். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம். இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கறது இட் வில் பி பெட்டர். ஒரு வேளை நமக்கு மார்க்கெட் இங்கேருந்தே திரும்பிடுச்சு பட்ஜெட்டில் இஃப் யூ ஸ்டார்டட் டு see the market pull up, அந்த pull up ஆனாலும் நான் ஏற்கனவே இந்த இதுவும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னென்னா there will be a dead cat bounce. அந்த டெட் கேட் பவுன்ஸ் தான் லாஸ்ட் இதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,500 அந்த லெவலில் கொடுத்துருந்தேன். அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. பட் டெட் கேட் பவுன்ஸ் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி
ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இது வந்து நேத்தோட ஃபால் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தி டெக் ஜெயண்ட்ஸ். இந்த டெக் ஜெயண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போது சைனாவிலேருந்து ஒரு ஏஐ ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ண ஆப் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு யூஎஸில் இருக்க முக்கியமான ஒரு ஸ்டாக்ஸ் என்விடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சு. அதை ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டும் கீழே இருந்துச்சு. அதில் இந்தியாவும் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. பட் இப்போது இதனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து அப்படியே டவுன்ஃபால்லே தான் போதானா கிடையாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பட்ஜெட்டில் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 விஷயம், இன்கம் டேக்ஸ் ரிலீஃபோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக we can expect market to move up. பட் இருந்தாலும் நம்ம 22,800 முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து மேஜர் சப்போர்ட். இது வந்து பட்ஜெட்ன்றதுனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500 பாயிண்ட் 700 பாயிண்ட்லாம் ஈஸியாக ஸ்விங் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒருவேளை ஸ்விங் ஆச்சுன்னா this will be our bottom out. இந்த இடம் வந்து நமக்கு மேஜர் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்ததுனால் பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டி, கரெக்ஷன் ஃபேஸும் முடியறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 21,500 to 22,000 இந்த ரேஞ்சை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 21,500 to 22,000. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஒரு வேளை பட்ஜெட் அன்னைக்கு வந்து ட்ராவல் ஆகிடுச்சுன்னா, ஹிட் ஆகிட்ட பிறகு இங்கேருந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா சொல்ல முடியாது. நம்ம we can expect market to move into higher heights. பட்ஜெட்டோட இதுவை பொறுத்து தான் என்ன சொல்ல போகிறாங்கன்றது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி அலோகேஷன், உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன வரப்போகுதுன்றதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 21,500 to 22,000 வில் பி ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அதை பிரேக் ஆச்சுன்னா தான் நம்ம டோட்டல் ட்ரெண்டே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். we are expecting market to rebound. இப்போ ஒரு டெட் கார்ட் பவுன்ஸ் வந்தது, ஆனால் இது வந்து மார்க்கெட் ட்ரெண்டு முடிச்சுட்டு ஃபேஸ் முடிச்சுட்டு திருப்பி ட்ரெண்டு கண்டினியூ ஆகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் we have to wait and watch. இன்னும் ஒரு 2-3 டேஸில் நமக்கு தெரிஞ்சும். ஸோ 21,500 to 22,000 will be a very strong level of support. அந்த சப்போர்ட்டை வந்து ஒரு வேளை ஹிட் ஆகிட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா we can expect market to uptrend. அந்த இது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ this is my expectation for the budget. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you very much for joining. Take care.